சங்கீதம் 16:2 தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி, நீரே என் ஆண்டவர், நீர் இல்லாமல் எனக்கு நல்லது எதுவும் இல்லை என்று. தாவீது ஒரு மிகப்பெரிய அரசனாயிருந்தார், மிகப்பெரிய பக்திமானாயிருந்தார். அவர் அநேக சாதனைகள் அவர் செய்திருந்தார். அவர் தன்னுடைய ஆடு கொள்ளையிடப்பட்ட பொழுது ஒரு சிங்கத்தினாலும் கரடியினாலும் ஒரு சிங்கத்தையும் கரடியும் அவர் கொன்று தன்னுடைய ஆட்டை மீட்டு கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்கிறது. அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி அவர் இருந்தார். கோலியாத்தை தோக்கடிச்சு பெலிஸ்தியர்களை மண்டியிட வச்சு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர் கொண்டு வந்தார். சாமுவேலால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுல் நிராகரிக்கப்பட்ட பிறகு அவர் ராஜ்யபாரத்தில் உட்காரும்படியாக ஆண்டவரே அவரை தேர்ந்தெடுத்திருந்தார். அவர் ராஜாவான பிறகு இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லைகளை எல்லாம் விரிவாக்கி அண்டை நாடுகள் எல்லாவற்றையும் சரணடை செய்து ஒரு மிகப்பெரிய அரசனாய் ஒரு இஸ்ரவேல் தேசத்தை அவர் நிலைநாட்டினார். இப்பேற்பட்ட அநேக சாதனைகளை தாவீது ராஜா செய்திருந்தார். ஆனாலும் கூட அவருடைய சாதனைகளில அவர் பாத்தீங்கன்னாக்கா பெருமைப்படல. அவருடைய சாதனைகளில அவர் கர்வம் கொள்ளல. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, எனக்கு உம்மை தவிர நல்லது எதுவுமே இல்லை. நம்ம நிறைய நேரத்துல நம்ம சாதிக்கிற விஷயங்கள், நம்முடைய பட்டங்கள், நம்முடைய சம்பளம், நம்முடைய வீடு, நம்முடைய நிலங்கள், நாம் சம்பாதித்திருக்கிற பொருட்கள், நாம் சம்பாதித்திருக்கிற உறவுகள், இதையெல்லாம் வச்சு நம்ம பெரும் பாராட்டிக்கிறோம். நான் எவ்வளோ பெரிய ஆளாக மாறி இருக்கேன் பாரு, நான் இந்த கார் வச்சிருக்கேன், இந்த ட்ரெஸ் போடுறேன், இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமை பாராட்டுறோம். ஆனால் தாவீது ஒரு பெரிய ராஜாவாக இருந்தே சொல்றாரு, ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு நன்மை எதுவுமே இல்லை. நம்மளையே தாழ்த்தணும். தாவீதை போல நம்மளும் சொல்லணும், ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு நன்மை எதுவுமே இல்லை. ஒரு 40-50 வருஷம் கழிச்சு உங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கூட உங்களை மறந்து போயிருப்பார்கள், உங்களுடைய சாதனைகளை மறந்து போயிருப்பார்கள். நீங்கள் கட்டிய வீடு, வாங்கிய கார், நீங்கள் உடுத்திய உடைகள் எல்லாமே பாழா போயிருக்கும். ஆனால் தேவன் மாத்திரமே மாறாமல் இருப்பார். ஆகையினால் தாவீதோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லலாம், ஆண்டவரே, நீரே இல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் இல்லை.